சின்ன வெங்காயம் சட்னி பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல், காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகா 4-5 அதையும் உடச்சி வச்சுருக்கேன். சட்னிக்கு வதக்க போகிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் காஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதக்கணும். மேலே தொலி வந்து கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி வதக்கணும். இது கொஞ்சம் புளியும் போடணும். இதோடு சேர்த்து புளியும் போட்டுறேன். பூண்டு, சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வேணும். வதக்கிட்டு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கணும். மேல் தோல் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் மாதிரி நல்லா வதங்கி ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும். தேவையான உப்பு போடுறேன். அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிருங்க, அப்புறம் போட்டோன்னா சேராது. சட்னிக்கு தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் சின்னதாக. அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்குறதும் நல்லெண்ணெயில் தான் வதக்கியிருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சிவந்தோன்னா சட்னியில் போடுறேன். சட்னியில் போடுற தாளித்ததை போட்டு கலந்துட்டோன்னா சட்னி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாகிடும். சட்னி தாளித்து கொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணியாச்சு.